அனந்த பத்மநாப ஈஸ்வரர் கோவில், லிங்கப்ப ஐயர் தெரு, காஞ்சிபுரம். ஸ்ரீ காஞ்சி மடத்திற்கு அருகில் இருக்கின்ற அற்புதமான கோவில் இது. ஏகாம்பரேஸ்வரர் கோவில் அருகில் இந்த கோவில் இருக்கின்றது. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய கோயில் சிவா விஷ்ணு கோவில் அப்படின்னு பேர். ஸ்ரீ மகாபெரியவா கண்டுபிடிச்ச கோவில் இது. இந்த கோவிலை பற்றிய விவரங்கள் இங்கே எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த கோவிலினுடைய விசேஷம் என்ன, அங்கு நாம் எதற்காக செல்ல வேண்டும், இந்த கோவில் எங்கே இருக்குது போன்ற முழு விவரங்களையும் இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த கோவில் காஞ்சி மடத்திற்கு அருகில் இருக்குது. அதாவது ஏகாம்பரேஸ்வரர் கோவில் பக்கத்தில் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலினுடைய பெயர் சிவா விஷ்ணு கோவில். மடத்திலிருந்து ரொம்ப பக்கம்தான் இது. இந்த கோவிலினுடைய விசேஷம் என்ன அப்படின்றத நாம் பார்க்கலாம். ஒரு சமயம் இங்கே வீடு இருந்தது. நல்லா அவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு இடம் இது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கழிவறை, அந்த கழிவறைக்கு கீழே தான் இங்கே ஈஸ்வரர் மற்றும் விஷ்ணுமூர்த்தி, அதாவது படுத்த நிலையில் இருக்கக்கூடிய ரங்கநாத சுவாமி மாதிரியான விஷ்ணுமூர்த்தி அந்த கழிவறைக்கு கீழே இருக்கிறாங்க. இது எப்படி ஸ்ரீ மகாபெரியவா கண்டுபிடிச்சார் அப்படின்றத நாம் பார்க்கலாம். அவர் தியான நிலையில் இருந்தபோது இந்த கோவிலை கண்டுபிடித்ததாக நமக்கு சொல்லப்படுகின்றது. அடுத்து சர்ப்பங்கள் அவருடைய கனவில் தோன்றி இந்த இடத்தில் சுவாமி இருப்பதாக சர்ப்பங்கள் கூறியதாகவும் சொல்லப்படுகின்றது. அந்த மாதிரி இருக்கின்ற சமயத்தில் ஒரு சமயம் மகாபெரியவா இந்த மாதிரி தியான நிலையில் இருந்து அவருக்கு தெரிந்த உடனே எழுந்து போயிட்டே இருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய அனைவரும் அவர் பின்னாடியே போகிறாங்க. அங்கே ஒரு வீட்டில் இந்த இடத்துல சுவாமி இருக்கிறத அவர் பார்க்குறார். அதாவது பார்க்க முடியல, அங்கே கழிவறை அதெல்லாம் இருக்குது. அந்த வீட்டு சொந்தக்காரரை கூப்பிட்டு இந்த சுவாமி தான் நீங்கள் பார்க்குறது, அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்கார் பாருங்கள், அந்த 2 சுவாமியும் இந்த இடத்துல ஸ்ரீ மகாபெரியவாவால் கண்டுபிடிக்கப்பட்டவங்க. அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்குறாங்க, இந்த வீட்டை மடத்து பெயரில் எழுதி கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்க மறுக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. பெரியவா கேட்டு இவர் கொடுக்கலையே அப்படின்னு. அப்புறம் பெரியவா என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, உனக்கு எப்போ கொடுக்கணும்னு தோணுதோ அப்போ நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா போயிடுறார். சில நாட்கள் கழித்து அவரே கொடுக்க முடியாதுன்னு சொன்னவரே மடத்துக்கு நீங்கள் அந்த இடத்த எடுத்துக்கங்க, என்னுடைய குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, எப்படியாவது நீங்கள் தான் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டு அவர் கேட்குறார். உடனே பெரியவா நீ கவலைப்படாத, உன்னுடைய குழந்தைக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு. அவருடைய பையனுக்கும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த காரணத்தினால பெரியவா அவருடைய அனுகிரகத்தினால சரி செய்கிறாரு. அதற்கு பிறகு இந்த இடம் மடத்திற்கு சொந்தமாகின்றது. அந்த நபருக்கும் ஒரு அழகான வீடு ஏற்பாடு பண்ணி தரப்படுகின்றது. அவருடைய பையனுக்கும் உடல்நிலை சரியாகுது. கழிவறை இருக்கின்ற அந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடியவர்களை தோண்ட சொல்கிறார். அதை சபதி அப்படின்னு பேர். கோபுரங்களெல்லாம் கட்டக்கூடியவருக்கு சபத்தின்னு சொல்லுவாங்க. அவரை விட்டு தோண்ட சொன்னால் அவர் கொஞ்சம் முகம் செலுப்பி தோண்டார். இந்த இடத்துல போய் பெரியவா தோண்ட சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு தோண்டின உடனே சில நேரம் கழித்த உடனே டங் டங் அப்படின்ற ஒரு சத்தம் அங்கே தெரியுது. உடனே அந்த தோண்டுகின்றவருக்கு ஏதோ உள்ளே இருக்குதே அப்படின்ற மாதிரி தோணுது. மறுபடியும் தோண்ட அங்கே சிவனுடைய சிலை இருப்பது தெரிய வருகின்றது. உடனே சபதி நாம் சுவாமியே இந்த இடத்துல இருக்கிறாரே, நாம் முகம் சுழிச்சமே, பெரியவாவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அவர் ரொம்ப கவலைப்படுறார். ஏன்னா முதல்ல அவர் அங்கே தோண்டுவதற்கு கொஞ்சம் சங்கடப்பட்டார். உடனே அந்த ஈஸ்வரரை ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் இருக்கின்ற யானை இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு
வச்சு அந்த ஈஸ்வரரை வந்து இழுக்கிறாங்க, முடியல. உடனே வந்து பெரியவா வந்து ஒரு வில்வ இலையை போட்டு அவர் கமண்டலத்தில் இருக்கின்ற தண்ணீரை ஊற்றின உடனே வந்து இப்போ எடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஈஸியாக வந்து ஈஸ்வரர் வந்து வெளியில் வந்துடுறார். ஈஸ்வரர் அபிஷேக பிரியர் ஊற்றினது மறுபடியும் ஒரு சிவன் தான், ஏன்னா பெரியவாவே சிவன் தானே. ஊற்றிட உடனே வந்து சிவன் வந்து வெளியில் வரார். அதற்கு பக்கத்திலேயே வந்து ரங்கநாதரும் வந்து விஷ்ணுவும் வந்து வெளியில் வரார். இந்த மாதிரி தான் இந்த கோவில் கண்டெடுக்கப்பட்டது. 1000 சர்ப்பங்கள் வந்து அங்கே சிவன் இருப்பதை தெரிந்து அந்த சர்ப்பங்களெல்லாம் வந்து சிவனை ஆராதனை செய்ததாகவும் சொல்லப்படுகின்றது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த கோவிலுக்கு நாம் எப்படி போகணும் அப்படின்ற ஒரு வழி தான். மடம் இது. மடத்திலிருந்து நீங்கள் அப்படியே மேலே வந்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த சிவா விஷ்ணு கோவில் அப்படின்றது வந்து இருக்கும். ரொம்பவே சிறப்பு பொருந்திய ஒரு அற்புதமான கோவில். அங்கு கோவிலில் இருக்கின்ற ஐயர்கிட்ட கேட்டேன், ஏன் சிவனும் விஷ்ணுவும் 2 பேரும் தானே இங்கே தோண்டி எடுக்கப்பட்டது, ஏன் வந்து ஈஸ்வரரை வந்து உள்ளே வந்து பிரதிஷ்டை செய்து விஷ்ணுவை வந்து மேலே பிரதிஷ்டை செஞ்சு வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளேயும் ஒரு விஷ்ணு இருக்கிறாரு. ஆகம விதிப்படி ஒரே ஒரு, அதாவது கர்ப்ப கிரகத்தில் வந்து சிவன் விஷ்ணு வந்து பிரதிஷ்டை செய்யக்கூடாது அப்படின்னும் அதற்கு நிறைய வந்து முறைகள் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதாவது அந்த ஈஸ்வரரையும் விஷ்ணுவையும் தோண்டி எடுக்கப்பட்ட இடம் வந்து அதே இடம் அப்படின்னும் சொல்லப்பட்டார். அந்த ஈஸ்வரரை மட்டும் பிரதிஷ்டை செய்து விஷ்ணுவை வந்து கோவிலுக்கு மேலே வந்து பிரதிஷ்டை செஞ்சு வச்சுருக்குறாங்க. ஆனால் கர்ப்ப கிரகத்தில் வந்து ஈஸ்வரர் இருக்கிறார், அவருக்கு மேலே வந்து விஷ்ணுமூர்த்தி, அதாவது இந்த பெயிண்டெல்லாம் அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சிற்ப வடிவத்தில் வந்து செஞ்சும் வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலினுடைய தனித்தன்மை என்ன அப்படின்னா, தோல் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களும் இங்கு சென்றால் சரியாகிவிடும். ஆனால் ஒரே ஒரு முறை சென்று எனக்கு சரியாகலையே அப்படின்னு நாம் சொல்லுவதும் நினைப்பதும் நம்முடைய முட்டாள்தனம். தொடர்ந்து செல்லுங்கள். எப்பொழுது உங்களுக்கு தோன்றுகின்றதோ அப்பொழுதெல்லாம் சென்று வந்து கொண்டே இருந்தால் இந்த தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமாகும். தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் எதற்கு வருகின்றது அப்படின்னு கேட்டால் நாகதோஷத்தினால். இங்கு வந்து 1000 நாகங்கள் வந்து ஈஸ்வரரையும் விஷ்ணுவையும் பூஜை செய்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான இடம். அந்த இடத்திற்கென்றே ஒரு அற்புதமான வைப்ரேஷன் இருப்பதினால அந்த இடத்திற்கு நாம் தொடர்ந்து சென்று கொண்டே வந்தால் தோல் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகள் மட்டும் இல்லாமல் நாக தோஷங்களும் வந்து உங்களுக்கு நிவர்த்தியாகும். அதனால் யாருக்கெல்லாம் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருக்கோ, எந்த கஷ்டமாக இருந்தாலும் இந்த ஆலயம் சென்று அங்கு இருக்கின்ற சிவா மற்றும் விஷ்ணுவை வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். இந்த ஒரு அதாவது பதிவை வந்து நான் ஏன் இப்போ கொடுக்குறேன் அப்படின்னா, நிறைய முறை நான் இந்த கோவிலுக்கு சென்று இருக்கிறேன், நிறைய வீடியோக்கள் எடுத்திருக்கிறேன். ஆனால் வந்து பெரியவா ஒரு நாள் என்னுடைய கனவில் வந்து இந்த ஒரு கோவிலை வந்து நீ வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் பலமுறை வீடியோ எடுத்து கூட பெரியவா கிட்டேருந்து எனக்கு பர்மிஷன் வராததுனால நான் போடலை. இந்த முறை வந்து எனக்கு இதை நீ எடுத்து போடணும் அப்படின்னு சொன்னார். அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, யாரோ ஒரு பக்தர் வந்து அவதிப்பட்டுருப்பாங்க இந்த மாதிரி தோல் வியாதியால், அவருக்கு இந்த வீடியோவை அனுப்பணும் அப்படின்றது அவருடைய சங்கல்பமாக இருக்கும். எது எப்படியாக இருந்தாலும் பெரியவாவினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால, அவருடைய மாபெரும் கருணையினால் இந்த ஒரு கோவில் அதை பற்றிய பதிவை வந்து நம்ம சேனலில் வந்து பெரியவாவினுடைய சேனல் தான் இது, அவருடைய சேனலில் பதிவிடுவதில் எனக்கு பெருத்த மகிழ்ச்சி, ஆனந்தம். அதனால் யாரெல்லாம் வந்து இந்த கோவிலுக்கு செல்ல முடியுமோ சென்று விட்டு வாருங்கள். மடம் இருக்கும், காஞ்சி மடம். அப்படியே வந்து ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இருக்கும். அதற்கு பக்கத்திலேயே பெட்ரோல் பங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்கும். அதற்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன ஆர்ச் மாதிரி போட்டு அங்கே வந்து சிவா விஷ்ணு கோவில் அப்படின்னு போட்டிருப்பாங்க. உள்ளே போயிட்டு நாம் வந்து இந்த கோவிலை பார்க்கணும். ரொம்ப அற்புதமான அதிர்வலைகள் இருக்கக்கூடிய ஒரு அழகான கோவில் இது. சர்ப்பதோஷங்கள் இருப்பவர்கள் மட்டும்தான் இந்த கோவிலுக்கு போகணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எல்லாருமே இந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம். அந்த தெய்வங்களினுடைய அனுகிரகம், அந்த இடத்தில் இருக்கின்ற அந்த வைப்ரேஷன் நம்ம மேலே வந்து வேலை செய்து நமக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் அத்தனை கஷ்டங்களும் வந்து நிவர்த்தியாகும். இங்கே வந்து விநாயகர் மற்றும் முருகர், நந்திதேவர், ஈஸ்வரர், பெருமாள், லக்ஷ்மி தேவி, இத்தனை தெய்வங்களும் காட்சி தராங்க.
இந்த கோவிலில் பிரதோஷம் அன்று பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெறும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் கேட்கலாம், மூலவரை நீங்கள் வீடியோ எடுத்து போடலாமா அப்படின்னு. பெரியவா சொன்னதுனால மட்டும்தான் நான் இந்த பதிவை கொடுக்குறேன். அப்படின்றதுனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நான் இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். முடிந்தவர்கள் முடியாதவர்களும் இந்த கோவிலுக்கு சென்று அந்த ஒரு தெய்வத்தை நீங்கள் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மகாபெரியவா சரணம்.